ஆங்கிலத்திலே பல புகழ்பெற்ற பாடல்கள் இருக்கின்றன. லீட் மீ கைண்ட்லி, சைலண்ட் நைட், அமேசிங் கிரேஸ். அதில் மிக ஒரு அழகான ஒரு பாடல், ரொம்ப மனதை துவைத்து எடுக்கின்ற ஒரு பாடல். Precious Lord, hold my hand, lead me. Precious Lord, hold my hand, lead me. இந்த பாடலானது தாமஸ் டார்சி என்கின்ற ஒரு அமெரிக்க கருப்பினத்தைச் சேர்ந்த ஒரு மறை போதகரால், பாஸ்டரால் இயக்கப்பட்டது. தாமஸ் டார்சி அவர் பேர். 32 வயதிலே ஒரு பெண்ணை பார்க்கிறார். அவளும் கருப்பினத்தை சார்ந்த பெண். நெட்டி, பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல நெடிய உருவம், அலைலையான கூந்தல், அழகான கண்கள். அந்த அழகிலும் அவளுடைய குணத்திலும் மயங்குகிறார். காதல் வயப்படுகிறார். திருமணம் நடக்கிறது. திருமணம் அழகாக போய்கொண்டிருக்கிறது. டார்சி புகழ்பெற்ற பேச்சாளர். அவர் இறை வார்த்தையை மிக ஆற்றலோடு சொல்லும் பொழுது மக்கள் நெஞ்சம் குத்துண்டவர்களாக கண்ணீரோடு அவர் இறை வார்த்தையை கேட்பார்கள். அதே போல மிகவும் அழகாக ரம்யமாக பாடக்கூடியவர். அவர் பாடும் பொழுது மக்கள் தேனுண்ட வண்டு போல சொக்கி போய், அந்த இசையின் லயத்திலே சொக்கி போய் மயங்கி போய் விடுவார்கள். அந்த அளவுக்கு அழகாக ஆண்டவருடைய கருணையை, ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவர் மேல் கொள்ள வேண்டிய நம்பிக்கையை அழகாக வார்த்தைகளால் வடித்து வர்ணித்து பாடக்கூடிய ஒரு உன்னதமான இசை கலைஞன். ஒரு நாள் சென்ட் ஜேம்ஸ், அது ஒரு சிட்டி, அங்கிருந்து ஒரு சில முக்கிய நபர்கள் டார்சியை பார்க்க வருகிறார்கள். டார்சியை பார்த்து, நண்பர் டார்சி அவர்களே, எங்கள் பகுதியில் ஒரு கூட்டம், வழிபாட்டு கூட்டம் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம், நீங்கள் தான் வரணும். எங்கள் மக்கள் உங்களை தான் அழைக்கிறார்கள். நீங்கள் வந்தால் தான் இறை வார்த்தை பகிர்வும், இசையும் கலை கட்டும், அதனால் நீங்கள் தான் வரணும். டார்சி பார்த்தாரு. மனைவி நிறை மாத கர்ப்பிணி. ஐயோ மன்னிச்சிடுங்க, என்னால் வர முடியாது. மனைவி நிறை மாத கர்ப்பிணி. டாக்டர் நாளைக்கு அல்லது நாளைக்கு, இந்த 2 நாட்களில் அவளுக்கு பிரசவம் நடக்கென்று யூகித்து இருக்கிறார்கள், என்னால் வர இயலாது, மன்னித்து விடுங்கள். எங்கள் மனைவி சொன்னாங்க, டார்லிங், கடவுள் வேலையிலே சுணக்கம் காட்டக்கூடாது, இணக்கம் தான் காட்டணும். அப்படிலாம் இருக்கா, நீங்கள் போங்க, ஐ வில் டேக் கேர் மை செல்ஃப், நீங்கள் போக டார்லிங், நான் பார்த்துக்கிறேன். அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும் சொல்லியது காதல் மனைவி அல்லவா. சரிம்மா சொல்லிட்டார், நான் வருகிறேன். அடுத்த நாள் கிளம்பிட்டார். தன்னுடைய மகிழ்வுந்தில் மனைவி பார்க்கிறார். மீண்டும் தயக்கம் இருந்தாலும் மனைவி போங்க போங்க என்று தள்ளி விடுகிறார். மகிழ்வுந்திலே அமர்ந்து கொண்டு கொஞ்ச தூரம் தான் வந்திருப்பார், மறந்து விட்டார். ஒரு சில இசை கோப்புகளை மறந்து விட்டார், நோட்டேஷன்ஸ். ஐயோ மறந்துட்டுமே. மகிழ்வுந்து காரை மீண்டும் திருப்புகிறார் வீட்டிற்கு. வீடு நிசப்தமாக இருக்கிறது. மனைவி தூங்கி கொண்டிருக்கிறார். அவளை தொந்தரவு செய்யாமல் பூனை அடி எடுத்து வைத்து, மெல்லிய பூனை அடி எடுத்து வைத்து தன்னுடைய அறைக்குள் செல்கிறார். இசை கோப்புகளை எடுக்கிறார். மீண்டும் ஒரு தயக்கம். மனைவி பார்க்கிறார். அன்றலர்ந்த தாமரை போல மனைவி தூங்கி கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு பூனை அடி எடுத்து வைத்து அந்த கையை எடுத்து, வாடைத்தண்டை கையை எடுத்து மிக மென்மையான ஒரு முத்தத்தை பதித்து விட்டு மீண்டும் பயணம். ஒரு நல்ல பயணம், தொலைவு. அந்த சென்ட் ஜேம்ஸ் என்கிற அந்த நகரத்துக்கு போகிறார். மக்கள் உங்களை போல அலைகடலென திரண்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நிறைய கூட்டம். ஏன்னா வர்றது டாமி டார்சி வருகிறார் என்பது ஏற்கனவே எல்லாருடைய காதுகளுக்கு மெட்டி விட்டது. அதனால எல்லாரும் கூட்டம் களை கட்டி நிற்கிறது. முதல்ல பாட ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை பாடலாக பாட ஆரம்பிக்கிறார். மக்கள் எல்லாம் நான் சொன்னது போல அப்படியே அந்த இசையின் சொரத்தில், அந்த லயத்தில் சொக்கி போய் தேனுண்ட வண்டு போல மயங்கி நிற்கிறார்கள். பிறகு வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் மேல் கொள்ள வேண்டிய நம்பிக்கையை சொல்ல ஆரம்பிக்கிறார். மக்கள் நெஞ்சம் குத்துண்டவர்களாக கேட்கிறார்கள். அப்பொழுது ஒரு இளைஞன் ஓடி வருகிறான். வெஸ்டர்ன் யூனியன், நான் சொல்வது 1930களிலே, ஒரு மஞ்சள் காகிதத்தை அவர் கைகளிலே திணிக்கிறார். கைகளை வச்சுட்டு காகிதத்தை, அது ஒரு தந்தி, வெஸ்டர்ன் யூனியன் தந்தி, பிரித்து பார்க்கிறார்.
உங்களுடைய மனைவி இறந்து விட்டால் அவ்வளவுதான். your wife expired, that's all. கத்துகிறார், மயங்கி விழுகிறார். அருகில் இருப்பவர்கள் அவரை தேற்றி ஒருவாறு தேற்றி மகிழ்வுந்திலே திணித்து மீண்டும் அந்த சொந்த வீட்டிற்கு அழைத்து வருகிறார்கள். மனைவினுடைய பூத உடல் இருக்கிறது. அனைவரும் கருப்பு உடை அணிந்து துக்கம் அனுசரிக்கிறார்கள். கத்தி அழறார். பிறந்த குழந்தை தாய்ப்பாலுக்காக அழுகிறது. ஓடி போய் அந்த குழந்தையை எடுத்து மார்போடு அணைத்து, அட்லீஸ்ட் நீயாவது என் கூட இருக்கிறியே, என் கூட இரு, ப்ளீஸ் பி வித் மீ என்றார். குழந்தை தாய்ப்பாலுக்காக அழுது 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 அதிகாலையிலே நீலம் பாய்ந்து இறந்து போய்விடுகிறது. அவ்வளவுதான். தான் நின்றிருக்கின்ற அந்த உலகமே சுத்துவது போல உணர்கிறார். சித்த பிரமை பிடித்து வருகிறார். எல்லாரும் அவரை உழுக்குகிறார்கள். விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. இறுதிச் சடங்கு முடிந்து விட்டது. தன்னுடைய அந்த மிகப்பெரிய அழகான வீடு, தன் காதல் மனைவியோடு வாழ்ந்த அந்த வீடு பொலிவிழந்து ஒளி இழந்து போய்விடுகிறது. எல்லா சாளரங்கள் ஜன்னல் எல்லாம் மூடினார், கதவுகள் மூடப்பட்டுச்சு. தூசு ஒட்டடைகள் பாழடைந்து போயிருக்கிறது. சாப்பிடுவதில்லை. குடிக்க ஆரம்பிக்கிறார், அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறார். கவலை, ஆதங்கம், கோபம். நீ ஒரு அரக்கன், நீ ஒரு நயவஞ்சகன், நீ ஒரு சாடிஸ்ட். துன்பத்தை தந்து 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 எங்களை, நீ வலியை மட்டும் தந்து எங்களை துன்புறுத்துகின்ற நீ ஒரு சாடிஸ்ட். உனக்கு இனிமேல் பாடல் பாடுவதில்லை, உன் வார்த்தையை வாசிப்பதில்லை என்று தூக்கி எறிகிறார். எல்லாத்தையும் மறந்தாச்சு. ஐயோ போயிடுச்சா, எல்லாவற்றையும் நிறுத்தி விடுகிறார். குடிக்க ஆரம்பிக்கிறார். தூக்கம் வருவதில்லை. மனைவினுடைய நினைவு, பெத்தடின் என சொல்லப்படுகின்ற ஊசியை போடுகிறார். மோசமான ஒரு போதை வஸ்து. உடலெல்லாம் போதை வஸ்துனால் குத்தப்பட்ட, ஊசியால் குத்தப்பட்ட வடுக்கள், சிவப்பேறிய கண்கள், ஒடுங்கிய கன்னங்கள், சாப்பிடாதால சவரம் செய்யப்படாத முகம், ஒழுங்கு செய்யப்படாத தலை, ஒடுங்கி விழுந்த உடல் என விகாரமாக மன அழுத்தத்திற்கு, கவலை மன அழுத்தத்திற்கு உள்ளாகுகிறார். இவரை பற்றி கேள்விப்பட்ட அவருடைய நண்பர் ஜிம்மி வருகிறார். அவரும் ஒரு போதகர், அவரும் ஒரு பாஸ்டர். இவரை பார்க்கிறார். நண்பா, நான் உன்னுடைய நண்பன் ஜிம்மி வந்திருக்கிறேன், கதவை தர, ப்ளீஸ் லீவ் மீ அலோன், என்னை விட்டுரு ஜிம்மி, என்னை விட்டுரு, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, நான் இப்படியே நான் என் மனைவிட்ட போயிட்டேன், என்னை விட்டுரு, எனக்கு யாரும் தேவையில்லை, நீ தயவுசெய்து வந்த வழி போய்விடு. நண்பா, எத்தனை வருட பழக்கம், நீ நான் 33 வருடங்கள் பழக்கம் அல்லவா, தயவுசெய்து எனக்காக ஒரு நிமிடம் கதவை திறக்கிறார். இவரை பார்த்த உடனே துணுக்குற்று போகிறார். உருகுலைந்த முகமும், வாடிய அந்த முகமும், போதை வஸ்தினால் சிவப்பேறிய கண்களும், கலைந்த முடியும் விகாரப்படுத்தி காட்டுகிறது. நண்பா, நீயா? நீ எப்படிப்பட்டவன்? இறை வார்த்தையை நீ வாசிக்க ஆரம்பித்தால், எடுத்து சொல்ல ஆரம்பித்தால் மக்கள் நெக்குண்டு போய் கேட்பார்களே. நீ பாட ஆரம்பித்தால் மக்கள் உன்னுடைய பாடலில் லயித்து போவார்களே. நீயா இப்படி? வா நண்பா, ஆண்டவருக்கு ஒரு பாடலை பாடுவோம். என்னை விட்டு விடு. அந்த நயவஞ்சகனுக்கு, அந்த கொடியனுக்கு நான் பாடுவத முடியாது. தன் நண்பன் தரதரவென்று அவரை எடுத்து உட்கார வைக்கிறார். ஜன்னல்களை திறந்து வைக்கிறார். 6 மாதங்களுக்கு பிறகு அந்த வாடை காற்று அவர் உடலில் படுகிறது. மாலை நேரத்தில் அந்த மஞ்சள் சூரியன் அவர் மேலே படுகிறது. அதன் முன்னால் ஒரு பெரிய சிலுவை, அந்த இசைக்கருவி பியானோ, அதன் முன்னால் ஒரு பெரிய சிலுவை. அந்த சிலுவையை பார்த்து உடனே அவருடைய அந்த பிரிவு, அந்த ஆற்றாமை, அந்த கோபம், தன்னுடைய கவலை, மன அழுத்தம், இவையெல்லாம் பிசைந்து ஒரு கலப்பான ஒரு உணர்வுகள் மேலோங்க அழ ஆரம்பிக்கிறார். அழ ஆரம்பிக்கும் போது கைகள் அவர் பியானோவில் நடனமாட ஆரம்பிக்கிறது. அப்பொழுது உதித்த பாடல் தான் என் இனிய தலைவனே. தமிழ் அந்த பாட்டிற்கு டி மைனர் கொடுங்க. உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன், உன் பணியை செய்யும் போது நிறைவு அடையும். என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன், எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன். என்னுள் வாழும்
உன்னை நம்பி எழுந்தடி வைப்பே. நான் இமயமென தடைவரினும் எளிதாய் கடப்பே, எளிதாய் கடப்பே, நான் எளிதாய். ஆண்டவரே, இனிய தலைவனே, நான் எழுந்து நிற்க வேண்டும். காரிருளும் கடும் புயலும் சூழ்கின்ற இரவிலே நான் எழுந்து நிற்க வேண்டும். உன்னை நம்பி இருக்கிறேன், உன் பணியை செய்ய வந்திருக்கிறேன். எனக்கு வலிமை தா, எனக்கு ஆற்றல் தா, எனக்கு சக்தியை தா. இந்த கவலையில் இருந்து நான் எழுந்து நிற்க வேண்டும். இந்த மீளா துயரத்துக்கு எழுந்து நிற்க வேண்டும். பாட ஆரம்பிக்கிறார். உறுதியோடு எழுந்து நிற்கிறார். மிகவும் ஒப்பற்ற, அதை விட முன்பு இருந்ததை விட ஒப்பற்ற ஒரு தலைவனாக, ஒரு போதகனாக மாறுகிறார். பல கீர்த்தனைகள், பிரிந்த சோழல் பாடுவது கீர்த்தனைகள், பல கீர்த்தனைகள் அவரால் எழுதப்பட்டது. பாசமுள்ள மக்களே, நம்மை பாதிக்கின்ற எதிர்மறை உணர்வுகள் ஒரு 6: பயம், கவலை, கோபம், ஆசை, பொறாமை, ஆணவம். அச்சம், கவலை, கோபம், ஆசை, பொறாமை, ஆணவம். இதில் இந்த கவலை சுத்தமாக ஒரு மனிதனை சாகடித்து அவனை பீத்து எறிந்து விடும். ஒன்றுக்கு உதவாத மாறட்டும். இதுக்கு ஒரு சின்ன 3 கருத்துக்களை நறுக்கி வைத்து முடித்து விடுகிறேன். இந்த கவலையிலிருந்து நாம் எப்படி வெளிவருவது? முதல் கருத்தாக நன்றி சொல்லுங்க. பல நேரத்தில் கவலை என்பது நமது பேராசையின் வெளிப்பாடு. எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும். அதை விட்டுட்டு ஆண்டவரை எல்லாம் தந்திருக்கீங்க, போதும் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதனால தான் நம்முடைய பிரிந்த சகோதரர்கள் கைகளை தட்டி நல்லா பாட்டு பாடுறாங்க. ஆனால் நம்மள உங்களை பாட சொன்னாக்கா அப்படி வச்சுக்கிறீங்க, பாட சொன்னாக்கா அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. பிரிந்த சகோதரர்கள் பாருங்க, கைகளை தட்டி எல்லாம் தந்தீங்க, எனக்கு எல்லாமே தந்துட்டீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா நன்றி. அடிக்கடி நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், சி மைனர் கொடுங்க. மொழியை நோக்காமல இல்லை, நீரை நோக்காம் வேறில்லை, உன் புகழ் பாடா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை, அது பயனும் இல்லை. எனக்கு எல்லாமே கிடைத்திருக்கிறது, ஆனால் உன் புகழை நான் பாட மாட்டேங்கிறேன். ஏன்னா பேராசை, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். லூக்கா நற்செய்தி 17:17 அழகான வார்த்தை. 10 பேர் குணமாகவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த அயலான், இந்த சமாரியன் மட்டும்தானா திரும்பி வந்தான் என்று கேட்கிறார். லூக்கா 17:17. நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் நன்றி சொல்றேன்? காலைல ஏஞ்ச உடனே நான் சொல்லுகின்ற திருப்பாடல் 23. ஆண்டவரே நாயன், எனக்கு எந்த குறையுமே இல்லை. மன திருப்தி உள்ளவனா சொல்ல முடியும், எனக்கு எந்த குறையும் இல்லை. பசுமுல் மேய்ச்சலில் என்னை இளைப்பாற செய்கிறார், அமைதியான நீர்நிலைக்கு அழைச்சு. நன்றி சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல கற்று தருங்க. எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுத்தீங்க? பரவாயில்லையே. ஒரு சில பேர் காலைல ஏஞ்ச உடனே அவனை நல்லா குண்டா நிறைய காப்பிமா அப்படின்வான். அவனுக்கு குண்டா நிறைய காப்பி. அடுத்தவொடனே லஞ்ச் பாக்ஸு, ஒரு 28 தோசை, 48 பிரெட் ஆம்லேட், ஒரு பக்கம் லஞ்ச் பாக்ஸு, இன்னொரு பக்கம் ஸ்நாக் பாக்ஸ். என்ன பாக்ஸ் அது? ஏதோ ஒரு பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ். நல்லா விட்டு, அம்மா போயிட்டு வரோமா, நைட்டு பரோட்டா விட்டு வருவோம் அப்படின்ட்டு போ. அதை விட்டு ஒரு கிராட்டிடியூட் பாக்ஸ் கொடுத்து அனுப்புங்க. கிராட்டிடியூட் பாக்ஸ். நன்றி சொல்ல கற்றுக்க. ஃபாதர், இன்னைக்கு நல்லா பிளேடு போட்டீங்க ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். ஒருத்தர் வந்து சொன்னா, ஃபாதர் 100 அம்மாவுக்கு சமம் ஃபாதர். நீ என்னடா டே இப்படி சொல்ற? ஆமாம் ஃபாதர். யார்? எங்கள் கால்டுவெல் தான். 100 அம்மாவுக்கு சமம் ஃபாதர். நீங்கள் ஏண்டா? ஒரு தாய் ஒருத்தர் தான் தூங்க வைப்பாங்க. உன் பிரசங்கத்தில் அட் எ டைமில் 100 பேர் தூங்குறாங்க சாமி. நாங்கள் 100 செமினேரியன்ஸ் தூங்குறோம், ஆனால் 100 தாய்க்கு சமம். எப்போலாம் தூக்கம் வரலையோ அப்போலாம் வர 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடு. நன்றி சாமி, நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நிறைய சொன்ன. எபேசியர் 5:20. எல்லா நேரத்திலும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நன்றி கீதங்கள். எப்படி நன்றி சொல்வது? திருப்பாக்களை பாடுவது, முக்கியமாக திருப்பாடல். இந்த காலையில் நம் திருப்பாடல் 34 அடிக்கடி ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு இனியவரே என்று
சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு இனியவரே. 1 தெசலோனியர் 5:16-17-18 ரொம்ப அழகான வார்த்தைகள். எப்பொழுதும் டிவி பாருங்கள், குறிப்பாக மகாநதி, பாக்கியலட்சுமி, சிறகடிக்க பறக்க ஆசை, அன்பே பாருங்கள். இடைவிடாது பிள்ளைகள் முன் தலைமுடியை பூச்சி சண்டை போடுங்க. என்ன நேர்ந்தாலும் கோயில் பக்கமே வராதிங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவேண்டல் செய்யுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க அன்பு மக்களே. நன்றி என்பது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும், கவலையெல்லாம் போய்விடும். அடுத்ததாக நான் சொல்வது நகைப்பு. நன்றி, அடுத்தது நகைப்பு. கொஞ்சமாவது சிரிங்க. ஒரு 3 முகம் ரொம்ப மோசமான முகம். முதல் முகம் சிடுமூச்சு. என்ன வேணாம், எதுக்கு வேணாம், என்னது வந்துக்கிறேன், சாப்பிட்டியா, ஐயோ. இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களாம் அவளை பார்த்தாக்க ஃப்ரீ ஆகிடும் வயிறு. இது ஒரு முகம். இன்னொரு முகம் இருக்கிறது அழுமுஞ்சு. சாமி, பொண்டாட்டி அடிக்கிறா சாமி, இன்னொரு அடிக்கிறா சாமி, ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. என் பொண்டாட்டிக்கு வீசிங் ட்ரபிளுக்கு. வீசிங் ட்ரபிள்னா என்னம்மா? கையில் கிடைக்கிறதெல்லாம் வீசுறது, அதான் வீசிங் ட்ரபிள். குறி பார்த்து அடிக்கிறா சாமி. எப்போ பாரு அழுகதான், எப்போ பாரு வியாகுல தான், எப்போ பாரு துன்பம். இந்த 2 மூஞ்சை கூட பொறுத்துக்கலாம். இன்னொரு மூஞ்சி இருக்குது, விடியா மூஞ்சி. நல்லா இருக்கிறா, அதை கை கொடுக்க. நல்லா இந்த மூஞ்செல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் நகையுங்கள், கொஞ்சம் சிரிங்க. உங்கள் முகம் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. இப்போ பார்க்கும்பொழுது எங்கள் பிரதர்ஸ் என்னை வெறுப்பேற்றுவாங்க. மரியண்டடி ஃபாதர் சிரிச்சுக்கினே இருப்பார்றா, எப்போ பாரு. என்னடா சொல்கிறான்னு நம்மளை பார்த்து, என்னடா சொல்கிறாரு, ஏதோ நல்லதாக சொல்கிறேன், நான் சிரிக்கிறேன். அவர் எப்பவுமே சிரிச்சுன்னு தானே இருப்பார். ஏன்டா அவர் மகிழ்ச்சியான மனுஷனா? அதுக்கு சொல்கிறானுவேன், அவர்கிட்ட வெள்ளையாக்குறது அந்த பல்லு மட்டும்தான்டா, அதை தாண்டா காட்டின்னு கிடக்கிறாரு, வேறு எதுவுமே இல்லைடா. ஆமாம், நீங்கள் எல்லாரும் அப்படியே அஜித் காக்கா பிள்ளைங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க. சிரிங்க, கொஞ்சம் சிரிங்க. எடுக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 17:22. நீதிமொழிகள் 17:22. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து, வாட்டமுற்ற உள்ளம் உடலை நலிவடைய செய்யும். மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. வாட்டமுற்ற உள்ளம் உன்னுடைய எலும்பை கூட நலிவடை செய்யும். எலும்பு அதையே உருக்கி விடும். மகிழுங்கள். பிறந்த குழந்தை எப்படி சிரிக்குது பாருங்க. ஆனால் வளர வளர இந்த முகத்தில் சிரிப்பே போயிடுது. எரிச்சலும் கோபமும் கவலையும் துன்பமும் இவைகள் தான் குடிக்கொண்டு. கொஞ்சம் சிரிங்க. பிலிப்பியர் 4:4 எடுங்க பார்க்கலாம். நிறைய வார்த்தைகள் சொல்றேன், எத்தனை பேர் ஞாபகம் வச்சு. பிலிப்பியர் 4:4 ரொம்ப அழகான வார்த்தை. எதை பற்றியும் கவலை வேண்டாம். 4:4-4:6 சரி. ஆண்டவரோடு இணைந்திருந்து மகிழ்ந்திருங்கள். Rejoice in the Lord always. I say again, rejoice in the Lord always. ஆண்டவரோடு மகிழ்ந்திருங்க. பாருங்க, எல்லாமே மாறிவிடும் அன்பு மக்களே. இந்த பிரசங்கம் 1-2 நிமிஷம், அதுக்கு மேலே பிரசங்கம் வச்சுனாக்கா சின்ன சாமியார் கையில் பின்னாடி லெட்டர் கொடுத்துருவார் எனக்கு. முடியா பிரியாணி, மட்டன் பிரியாணி வேற இன்னைக்கு வெந்துனுக்குது, இனாயா ரொம்ப லென்த்தாக போய் நிற்கிற சொல்லிடுவாங்க. சரிங்களா? முடிச்சிட்டோம், எல்லாமே மாறிடும். கொஞ்ச நேரம் சிரிங்க. கடைசியான ஒரு வார்த்தை, சபை உரையாளர் 7:14. சபை உரையாளர் பிலிப்பியர் எழுதுறதுக்கே மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குது. சபை உரையாளர் எங்கே எடுக்க போறீங்க? நானே சொல்லிடுறேன். சபை உரையாளர் 7:14. இன்பம் வரும்பொழுது மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ந்திருங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. துன்பம் வரும்பொழுது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, ஆண்டவர் இன்பத்தையும் துன்பத்தையும் அடுத்து என்னது நடக்க போகுது என்பதை நீங்கள் அறியா வண்ணம். வாசிமா, இன்பத்தின் துன்பத்தை எப்படி தராரு? மாறி மாறி தரனால எதுவுமே நிரந்தரம் அல்ல, எதுவுமே நிரந்தரம் அல்ல. கொஞ்சம் 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 நிதானிக்கணும், எல்லாமே மாறி போய்விடும். படிப்பிலே நல்ல படிப்பு என்ன படிப்புமா? ஐஏஎஸ்ஸா, கலெக்டரா? இல்லை, பிகாம். பிகாம்னா கொஞ்சம் கொஞ்சம். திருப்பாடல் 40:1. ஆண்டவருக்காக நான் பொறுமையாக காத்திருந்தேன். பொறுமையா அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டது. கொஞ்சம் நகையுங்க, கொஞ்சம் சிரியுங்க. நன்றி, நகைப்பு. 3வது நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. நான் அடிக்கடி பாடுற பாடல் சி மைனர், அபாக்குக் 3:17. சிவரஞ்சனி, சிவரஞ்சனி சி மைனர்.
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் தராமல் போனால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறும். ஒலிவ மரம் பயனற்று போனாலும், மந்தையிலே ஆடுகள் வீழ்ந்து போனாலும், எதுவுமே எனக்கு கை கூடல, இருந்தாலும் நான் ஆண்டவருக்குள் களி கூறுவேன், மகிழ்ச்சி உறுவேன். ஏனெனில் ஆண்டவர் என் கால்களை பெண்மானின் கால்களை போல பலமுள்ளதாக்குவார். என்னடா ஆண்மானின் கால்? ஆண்மானின் காலுக்கு கொம்பு இருக்குது, எங்கன்னா மாட்டிக்கும், அதனால அந்த காலால் பயன் இல்லை. ஆனால் பெண்மானுக்கு கொம்பு இல்லை, அதனால அந்த காலுக்கு பலம் அதிகம். பெண்மானின் கால் போல பலமுள்ளதாக்குவார். வாசிக்க பார்க்கலாம். எரேமியா 17 7-9 ரொம்ப அழகான வார்த்தை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தவன் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரமாக இருப்பான். பஞ்ச காலத்தில் அவனுக்கு பயம் இல்லை. வலி, வேதனை, துன்பங்கள், சோதனைகள், கவலைகள், மன அழுத்தம், டிப்ரெஷன், டிஸ்கரேஜ்மெண்ட், டிஃபிகல்ட்டி, எந்த சூழ்நிலையும் அவனுக்கு கவலை இல்லை. அவன் பசுமையாக இருப்பான். வெப்ப காலத்தில் அவனுக்கு பயம் இல்லை. அவன் மிகுந்த கனி தந்து கொண்டிருப்பான். வாசிக்க பார்க்கலாம். எரேமியா 17:7-9. வெப்பமிகு காலத்தில் பசுமையாக இருக்கும். பாருங்க, கனி கொடுக்கும். ஏன்? அதன் வேர்கள் ஆண்டவரை நோக்கி. நீங்க ஆண்டவரை பிடிச்சுக்குங்க. ரொம்ப வலி இருந்தாக்கா பாடலை பாடுங்க. நான் ரொம்ப ஒரு 5 வருடங்கள் ஒரு மலையில தனியாக தான் இருந்தேன். சி மைனர் கொடுங்கப்பா, சி மைனர். ஆலயத்தில் வாசல் வந்தா அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அழுகை பெருகுதே. அப்புறம் கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண் கொண்டு பாரும் கனவுனின் மகனே. காணிக்கை தந்தேன் இல்லை, ஆனாலும் உன்னன்பில்ல. கண்ணீரின் அர்த்தங்கள் நீதான். நான் விடுகின்ற கண்ணீர், என்னுடைய வலி, என்னுடைய வேதனை, அதனுடைய கனாகனம், அதனுடைய கிராவிட்டி எல்லாம் உனக்கு தெரியும். நீ விடுகின்ற கண்ணீர் வீணாகாது. திருப்பாடல் 56:8. என் வேதனை எண்ணிக்கை உனக்கு தெரியுமே, என் கண்ணீரை எல்லாம் தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுங்க, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் உள்ளார் ஆண்டவர். திருப்பாடல் 34:18. நைந்த நெஞ்சத்தாராய் வருவார். வழியின் பொழுது பிடித்துக்கொள்ள. அன்பு மக்களே, கவலை எப்பெல்லாம் வருதோ நன்றி சொல்லுங்க. கொஞ்சம் பிள்ளைகளோடு மற்றவர்களோடு சேர்ந்து நகையுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நன்றி சொல்லுங்கள். அதுதான் ஆண்டவருக்கு நம்ம தருகின்ற திருவுள்ளம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம்.